பிரியா, என்ன கிச்சன்ல சாக்லேட் வாசனை வருது? எதுவும் சாக்லேட் டெசர்ட் செஞ்சிருக்கியா? ஏங்க சாக்லேட்லாம் எதுவும் செய்யலைங்க. ஆனால் அதில் சாக்லேட் டேஸ்ட் இருக்கும். சாக்லேட் இல்லாம எப்படி சாக்லேட் டேஸ்ட் வரும்? அதாங்க சீக்ரெட்டு. கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி ரவா சாக்கோ பர்ஃபி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்பலாம் கஷ்டப்படாமல் ஈஸியான ஒரு சாக்கோ ரவா பர்ஃபி. ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக இது போல் கலர் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பாலை சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் விடாமல் கரைச்சிட்டு இதையும் ரவையோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்தும் செய்யலாம். இப்போ நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இனிப்புக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கலந்துடலாம். சர்க்கரை சேர்த்ததும் லைட்டாக வந்து மெல்ட் ஆகி வரும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து கலந்து விட்டுருங்க. கூடவே பொடிசா நறுக்கிய ட்ரை நட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது போல் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். இப்போ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நெய் தடவுல டின்ல நம்ம இதை நல்லா வந்து பிளேஸ் பண்ணி செட் பண்ணிடலாம். இதோட மேலே உங்களுக்கு பிடிச்ச ட்ரை நட்ஸை போட்டுட்டு நல்லா செட் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். பீசஸாக கட் பண்ணதும் இது போல் தட்டி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளவுதான், சூப்பரான ரவா சாக்லேட் பர்ஃபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.